நான் பார்க்க போகிறது ஒரு வாகனத்துக்கு ஒரு டயரில் ஏன் டயர் பேலன்சிங் அவசியம் என்று பார்ப்போம். எது நம்ம அவசியம் டயர் பேலன்சிங் செக் பண்ணணுன்றதை இந்த பார்ப்போம். நாங்கள் எதற்காக டயர் பேலன்சிங்கை அவதானிக்க வேண்டுமா இருந்தால், வாகனத்துடைய சக்கரத்தில் இரு முனைகளும் சமமாக இல்லை என்றால் வாகனத்திலே மிகப்பெரிய அதிர்வை நம்ம உணரக்கூடியதாக காணப்படும். மிகப்பெரிய வைப்ரேஷன் நம்ம உணரக்கூடியதாக காணப்படும். அதை தவிர்க்கிற மூலமாக தான் டயர் பேலன்சிங் பார்க்குறோம். டயர் பேலன்சிங் சரியான முறையில் சரிபார்க்கப்பட்ட வாகனமாக இருந்தால் வாகனம் வீதியில் போகும்போது, ஒரு சமதரையான வீதியில் போகும்போது மிக ஸ்மூத்னஸாகவும் மிக கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு காணப்படும். அதற்கமைய நாங்கள் இந்த வாகனத்தை டயர் பேலன்சிங் செய்து ஓடுவோமாக இருந்தால் வாகனத்தை நம்மளுடைய ஒரு கம்ஃபர்டபுளை நம்ம அடைந்து கொள்ளக்கூடிய வாகனமாக இந்த வாகனத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வீல் பேலன்சிங்குக்குரிய என்னென்ன கருவிகள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நான் பார்ப்போம். இந்த வாகனம் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், வாகனத்து டயரை மிஷினில் பொருத்தத்துக்குரிய ஹோல்டராக பயன்படுது. இந்த டூல் என்ன செய்யுதுன்னு சொன்னால், டயருடைய இந்த ரிம்முடைய விட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுது. விட்டுமன்னு சொன்னால் டயருடைய அகலம் எந்த அளவுக்கு இருக்கின்றதை அளக்க பயன்படுது. அடுத்து நான் பார்க்க போகிறது, மிஷினுக்கும் டயருக்கும் இடையிலான அளவு அளக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த கருவியானது. இது எப்படி அளக்கணும் பார்ப்போம். இது வந்துட்டு ரிம்முடைய இந்த பகுதியில் தான் இது நம்ம அளவு எடுப்போம். அடுத்து வந்துட்டு இந்த கருவியானது இந்த ரிம்மில் கிப்பில் வச்சுட்டு என்ன செய்யணும்னா அடிக்கணும். அடிக்கிறதுக்கான இந்த கருவி பயன்படுத்தப்படுது. இந்த கருவியுடைய இந்த பாகம் இந்த கிளிப்பை கலத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீல் அலைன்மெண்ட்டுக்குரிய வீல் பேலன்சிங் வெயிட்னு சொல்லுவோம். இந்த வகையான பேலன்சிங் வெயிட்டில் 2 டைப் இருக்குது. ஒரு டைப் தான் இந்த வகையான கிளிப் டைப் காணப்படும். இந்த கிளிப் டைப் வந்துட்டு என்னென்ன பாய்க்கலாம்னு சொன்னால், எந்த டயர்களுக்கு பாய்க்கலாம்னு சொன்னால், ஸ்டீல் வீல்களுக்கு உள்ள டயர்களுக்கு இந்த கிளிப் வகையை பாய்க்கலாம். இந்த வகையான எலோவீல் டயர்களுக்கு இந்த கிளிப் வகையை போன்ற இன்னொரு வகை தான் ஸ்டிக்கர் டைப்புங்கிறது. ஸ்டிக்கர் டைப்புங்கிறது எலோவீல் டயர்களுக்கு பாய்க்கப்படும். ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது தான் முக்கியமான ஒரு கருவியை பார்ப்போம். இது வீல் பேலன்சிங்குரிய கருவியாக காணப்படுது. நான் பார்க்க போகிறது ஸ்டீல் வீல் உள்ள டயரை பார்ப்போம், எந்த அளவுக்கு வீல் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி. வீல் பேலன்சிங்குரிய கவரை நம்ம தூக்குவோம். பார்த்தோம்னா இந்த பாகத்தை என்ன செய்ய முடியும்னா நம்ம கவலையை கலத்தணும். இந்த பாகம் வந்துட்டு ஹோல்டராக தொழிற்படுது. வாகனத்து டயரை மிஷினில் பொருத்தத்துக்குரிய ஹோல்டராக பயன்படுது. இதை போட்டுக்குவோம். இந்த ஹோல்டரில் நம்மளுடைய டயருக்குரிய ஹோல்டர் எதுவும் செக் பண்ணுறோம் எப்படின்னு பார்ப்போம். நம்ம இதில் ஒரு படிப்பை எடுத்து பார்ப்போம். மொதல் ஹோல்டர் எடுத்து பார்ப்போம். நம்முடைய டயருடைய உட்பக்கத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஹோல்டரை செய்யணும் வச்சு பார்ப்போம். இந்த ஹோல்டர் வந்துட்டு சரியாக பொருத்தக்கூடிய ஹோல்டராக அமையப்பட்டிருக்குது. அந்த வகையில் ஒரு வாகனத்துக்கும் ஒரு அளவுகள் ஹோல்டர் இருக்குது. ஒரு டயருக்குரிய ஹோல்டரும் நம்ம என்ன செய்வோம் அது போடக்கூடியது. டயருடைய இந்த பகுதியில் அமைகிற மாதிரி பொறுத்துக்கொள்வோம். இந்த கிளிப்பில் இந்த பாகம் வந்துட்டு என்னது கிடைக்கான்னு சொன்னால், இதன் உள்ள திரட்டை உட்செலுத்துவதற்கு பயன்படுது. அந்த அடிப்படையில் இதை அழுத்தி விட்டு நாங்கள் கைது செய்வோமாக இருந்தால் இலகுவான முறையில் கைது செய்யக்கூடியதை அவதானிக்கலாம். அதன் பிறகு இதனை ரிலீஸ் செய்துவிட்டு நாங்கள் வாகன டயரை மீண்டும் டைட் செய்து கொள்ளலாம். நம்ம முக்கியமாக வீல் பேலன்சிங்கில் அவதானிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், வாகனத்துடைய
டயருடைய காற்று சரியாக பார்க்கணும். இரண்டாவது அவதானிக்க வேண்டியது டயரில் கல்லுகள் ஏதாவது குத்திட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஏனென்றால் சிறு கற்கள் இருந்தாலும் டயருடைய பேலன்சிங் சரியான வாசிப்பு காட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இயந்திரத்துடைய இடது பக்கத்தில் ஒரு பவர் பட்டன் அமையப்பட்டுள்ளது. அதனை நாங்கள் ஆன் செய்வோம். இப்போ நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் இதில் அளவுகள் காட்டப்பட்டுள்ளது. இப்போ டிஓடிக்கு இடத்தில் டயருடைய அளவை குறிக்க வேண்டும். இப்பொழுது நான் டயருடைய அளவை பார்த்தமாக இருந்தால் 17 காணப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் 17 மார்க் செய்ய வேண்டும். 17 தேர்வு செய்துவிட்டோம். அடுத்ததாக W என்றால் இந்த வீலுடைய அகலத்தை குறிக்கிறது. அதற்கமைய இலக்கம் 7 தேர்வு செய்வோம். ரைட். அடுத்ததாக எல் வடிவம் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் இந்த மெஷினுக்கும் வீலுக்கும் இடையிலான இடவை குறிக்கிறது, அகலத்தை குறிக்கிறது. அந்த வகையில் நாங்கள் 9.5 தேர்வு செய்வோம். ஓகே. இந்த கவரை முழுவதுமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மீன் வரும். முடிவை பார்த்தமாக இருந்தால் இன்னர் சைட்டில் 25 கிராம் குறைந்ததாக காட்டுகிறது. அதற்கமைய நாங்கள் 25 கிராம் உள்ள வீல் பேலன்சிங் வெயிட்டை தேர்வு செய்ய வேண்டும். இப்பொழுது இன்னர் சைட்டில் எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு டயரை சுற்ற வேண்டும். சுற்றும் பொழுது இந்த சிவப்பு நிற வர்ணம் முழுமையாக பத்துவதை அவதானிக்கலாம். அவதானியக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிறகு அடுத்து மெஷினுடைய இடது பக்கத்தில் கீழ் பிரேக் கொடுக்கப்பட்டுள்ளது. எதற்காக அமர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொன்னால் வாகனத்துடைய டயர் மூவாகமாக இருந்தால் அளவீடு மாறக்கூடியதாக காணலாம். அதற்கமைய பிரேக்கை அழுத்துவமாக இருந்தால் டயருடைய அசைவை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அளவு மாறாமல் அப்படியே இருக்கும். இப்பொழுது நாங்கள் பிரேக்கினை அழுத்தியவாறு இந்த கருவியில் உள்ள இந்த அடையாளத்திற்கு அமைய நேராக இந்த பின்னினை பொருத்த வேண்டும். இந்த மெஷினில் 25 அல்லது 25க்கு மேற்பட்ட எண்கள் காட்டுமாக இருந்தால் 27, 26 மட்டும் எண்கள் காட்டுமாக இருந்தால் நாங்கள் அதனை சமப்படுத்துவதற்காக வேண்டி 30 கிராமை தேர்வு செய்து எடுத்துக்க வேண்டும். இப்பொழுது இந்த வீலுடைய கவரை மூலமாக இருந்தால் தானாக இயந்திரம் இயங்குவதை நாம் காணலாம். இதனுடைய முடிவாக இருபக்கமும் 0.0 காட்டுவதால் சரியான பேலன்ஸில் உள்ளது என்பதை அறிந்து கொண்டு இந்த டயரை வாகனத்துக்கு பொருத்துவதற்கு இந்த டயராக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
நம்ம இந்த வகையில் வெல் பேலன்சிங் செஞ்சு வாகனத்தை பாய்ப்புமாக இருந்தால் வாகனத்தை சரியான முறை கம்ஃபர்டபுளாக வாகனத்தை நீண்ட ஆயுளுக்கு பாவிக்கக்கூடிய வாகனமாக நம்ம என்ன செய்யலாம், பாவிச்சு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வீல் அலைன்மெண்ட்டை பற்றியும் மற்றும் சில விடயங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம்.